நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரியவர் மிகவும் பலமானவர் ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராளி. அவர் சும்மா ஒன்று சொன்னால் போதும். 31/7/2025க்கு முன்ன நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் அப்படியே வச்சாருன்னா போதும். தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும். தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும். நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த அது கடலூரில் போராட்டம். எல்லா இடங்கள்லையுமே தூய்மை பணியாளருடைய குமுறல், இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. நாங்க தமிழ்நாட்டு மக்கள், நாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்கள். அதுக்கேற்ப எங்கள் நடந்துகள்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமா மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நன்றி தெரிவிச்சு போனவங்க அவுட் சோர்சிங் செய்யப்பட்டவர்கள் அல்ல, அவுட் சோர்சிங் செய்யப்பட்டு வழக்காடுபவர்கள் அல்ல, அங்கு போராட்ட பந்தலில் ரிப்பன் மாளிகையில் இருந்தவர்கள் அல்ல. வழக்கு போட்டாங்க. தேன்மொழி ஒரு சாதாரண மனிதர்னு சொல்றாங்க, பொது நலன் சொல்றாங்க. ஆனா காவல்துறையினுடைய ஆவணங்கள், காவல்துறையினுடைய புகைப்படங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வழக்கு போடுறாங்க. அப்படின்னா காவல்துறையும் காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டு போடப்பட்ட வழக்கு. இப்ப வேறு நீதிமன்ற உத்தரவுகளை இந்த அரசு மதிக்காது, வேறு சட்டப்படி இருக்கிற விஷயங்களை இந்த அரசு மதிக்காது. ஆனா தொழிலாளிக்கு எதிராக ஜனங்களுக்கு எதிரான வந்தா காவல்துறை தொழிலாளர்கள் மேல பாயும். அதுதான் இன்னைக்கு நடந்ததுன்னு வைங்க. இப்போ எங்களுக்கும் ஒரு மீண்டு வருவதற்கு ஒரு அவகாசம் தந்திருக்காங்க. இந்த போராட்டம் தொடரும். அதை முக்கியமாக நீங்க அறிவிக்கிறோம். இந்த போராட்டம் ஓயவில்லை. இந்த போராட்டம் அன்று நடந்த காவல் ஒடுக்குமுறையோட ஓயல. இன்னும் கேட்டா நீதிமன்றம், குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது, நீதித்துறையின் சுதந்திரத்தின் மீது இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் MS ரமேஷ், லட்சுமி நாராயணன் அமர்வோம் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்திருக்காங்க. ரொம்ப அப்பட்டமா இது பொய் வழக்குன்றதை உணர்ந்திருக்காங்க. ரொம்ப அப்பட்டமா பொய் வழக்குன்னு உணர்ந்து காவல் வன்முறைக்கு அவங்க ஆளாக கூடாதுன்றதுக்காக பொய் வழக்கு போடப்பட்டவர்கள்லாம் ஃபோர்த்வித் ரிலீஸ் பண்ணுங்க, உடனடியாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு நீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்கு ஒரு நிவாரணம் வந்திருக்கு. இப்போ தலைமை நீதிபதியோட உத்தரவை காரணம் காட்டி எங்களை வெளியேற்றினாங்க. ஆனா இப்ப அதே தலைமை நீதிபதி எதிர்ப்பு தெரிவிக்க குடிமக்களுக்கு உரிமை உண்டு, எதிர்ப்பு தெரிவிக்க மாற்று இடம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்க வேண்டியதானே? அப்ப காவல் ஆணையருக்கு மனு கொடுத்திருக்கோம். திரு அருண் அவர்களுக்கும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும். அவங்க இப்ப ராம்கின்ற அந்த ஒப்பந்தக்காரர், அந்த கோடீஸ்வரர் ஒப்பந்தக்காரர், அவர் பக்கம் நிக்க போறாங்களா இல்ல நீதித்துறை உத்தரவுப்படி நடக்க போறாங்களா? அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்லணும்னா அனுமதி வேண்டி பெரிய போராட்டங்களை கட்டமைப்பதற்கு தயாரா இருக்கும். வெட்கக்கேடு இது. அதான் உரிமைகளுக்காக போராடுவதுன்றது ஒண்ணு. இந்த உரிமைகளுக்காக அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமை, 19 பிரிவு தந்த உரிமை, நீதித்துறை மறு உறுதி செய்திருக்கிற உரிமை, அந்த உரிமைக்காக ஒரு போராட்டம் நடத்தணும். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. இது எல்லாம் யாருக்காகன்னு கேட்டா அதான் ரொம்ப வேடிக்கை. எல்லாமே என்னன்னா ராம்கின்னு வந்திருக்கிற ஒரு கான்ட்ராக்டருக்காக. அப்போ ஒரு அதாவது 100 கோடிகளை 1000 கோடிகளாக்கிற, 1000 கோடிகளை பல ஆயிரம் கோடிகளாக பார்ப்பதற்கு, ராம்கி மாற்றுவதற்கு இந்த அநீதி தொழிலாளி மேல ஏவப்பட்டிருக்கு. இது முற்றிலும் தவறானதுன்றத சொல்ல விரும்புறோம். அதுக்கடுத்து எங்களுடைய நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லை என்றது மிக சரியான முழக்கம்ன்றத அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறோம். அதே நேரம் மரியாதைக்குரிய திருமாவளவன், அதியமான் போன்றவர்களுடைய கரிசனங்களை நாங்கள் மதிக்கிறோம். ஒரு மாதிரி சமூக நீதியின் பக்கம் நிற்பவர்கள் மத்தியில அந்த முகாமுக்குள்ள பிளவு உருவாடுறதை நாங்கள் விரும்பல, விரிசல் உருவாவதை நாங்கள் விரும்பல. திருமாவளவன் எங்களுடைய போற்றுதலுக்குரியவர், மதிப்புக்குரியவர். அவர் எந்த சூழல்ல, எந்த கான்டெக்ட்ல, எந்த பின்புலத்துல எப்படி கருத்து சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், மனித கழிவை மனிதர் அகற்றுவது சமூக கொடுமை, அதுக்கு அடுத்து நிறுத்தப்படணும். இயந்திரங்கள் மட்டுமே மனித கழிவை அகற்ற வேண்டும். அது எவ்வளவு சரியோ அவ்வளவு சரி. குப்பைகளை அகற்றும் மேலையும் இயந்திர மனிதர்கள், ரோபோ
பார்க்க ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது. அந்த காலம் எப்போ வருதோ அது ரொம்ப நல்லது. அந்த நாள் நன்னாள் தமிழ்நாட்டில். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்றது? நாங்களும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுவதும் குப்பை அள்ளும் பணிகளை இயந்திரங்கள் பார்த்துக் கொள்ளும் என்ற நிலையை உருவாக்கினா முழு ஒத்துழைப்பு தருகிறோம், வரவேற்பு தருவதற்கு தயாரா இருக்கும். அந்த வரையில அந்த செய்கிற மனிதர்கள் என்ன பண்றது? குப்பை அள்ளும் பணி இனிமேல் மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை எடுக்க முடியுமா? நாங்க தான் பார்க்கிறோம். பார்க்கும்போது நாங்க கௌரவமா வாழ விரும்புறோம், நாங்க தலை நிமிர்ந்து வாழ விரும்புறோம். சமூக ஏணியில கீழ்ப்படியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல போகணும்னு பார்க்குறோம். எங்க பிள்ளைங்க நாளைக்கு நல்லா ஆகணும்னா அதுதான் வழி. எங்களுக்கு நிரந்தரமாகும் வாய்ப்பு, ஓய்வூதியம் பெறுகிற வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிறோம். நாங்கள் மிகவும் மரியாதையுடன் மற்ற இந்த குரல் எழுப்புபவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறோம். விவசாயத்தில் இல்லாமல், தூய்மை பணியில் இல்லாமல், தமிழ்நாட்டில் தொழில்துறையில், வர்த்தகத்தில் பல கோடி பேர் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒற்றை கனவு, நியாயமான கனவு, பணி நிரந்தரம். இந்த கனவு நனவாக வேண்டும். அப்போதுதான் பெரியார் மண்ணில் சமூக நீதி தழை தோங்கும். இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சவுக்கடிக்கு சாணிப்பாலுக்கு முடிவு கட்டிய பாரம்பரியம், சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டடி என்ற பாரம்பரியம், அது வெற்றி பெற வேண்டும் என்றால் இவங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கணும். அப்பதான் அது நடக்கும்னு நினைக்கிறோம். எங்களோட கோரிக்கை. நாங்கள் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கொள்கை அளவில் பணி நிரந்தரத்துக்காக நிற்கிற அதே நேரம் நான் ஏங்க நிற்கணும்? தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபர்மெண்ட் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஒர்க்மேன் ஆக்ட் 1981 அப்படின்னு 81 இருக்கு. 2 தொடர் வருடங்களில் 480 நாட்கள் வேலை செய்பவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும். தொழில் தகராறு சட்டத்தில் அட்டவணை 5 ஐட்டம் 10 அன்சால் லேபர் பிராக்டிஸ் தடுக்கப்பட்டது, தண்டனைக்குரியது அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, எம்ப்ளாய் ஒர்க்மன் as பதிலிஸ், casuals, temporaries for years in order to deprive them of the status and privileges of permanent employees. நிரந்தர தொழிலாளியின் அந்தஸ்தையும் சலுகையை மறுப்பதற்காக தொழிலாளர்களை நீண்ட வருடங்கள் பதிலியாக, தற்காலிக தொழிலாளியாக, தற்செயல் தொழிலாளியாக வைத்திருப்பது தொழிலாளர் விரோத நடவடிக்கை என்றும் அது தடை செய்யப்பட்டது, தண்டனைக்குரியதுன்னு சொல்லுது. சட்டப்படி நடந்துவாங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் கேட்குறோம். அப்புறம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை, எங்களோட பணி நிரந்தரம். நாங்கள் ஒன்றும் உங்கள் யார் தயவையும் எதிர்பார்க்கல. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா, பார்த்துக்கிட்டுன்றோம். ஓபி 64 2025 7வது மண்டலம் தொடர்பானது. 5-6 மண்டலம் தொடர்பாக ஓபி 66 67 2025 வழக்குகள் தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்கு. அங்கே நாங்கள் பணி நிரந்தர விஷயத்தை பார்த்துக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் கேட்குற ஒற்றை கோரிக்கை ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர், மரியாதைக்குரியவர், மிகவும் பலமானவர், ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராளி. அவர் சும்மா ஒன்று சொன்னால் போதும், 31/7/2025 முன்ன நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் அப்படியே வச்சாருன்னா போதும். வேற எதுவுமே நாங்கள் கேட்கல. ரொம்ப எளிய மனிதர்கள், சமூகத்தின் கடைக்கோடியில் இருப்பவர்கள், பெண்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள், அவங்க சார்பாக கேட்குறோம். முதலமைச்சர் எங்களோட நாங்கள் உங்கள் படத்தை மிதிச்சிட்டோம் அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு சாபம் கொடுத்தோன்றாங்க. இல்லை, அது எங்கள் பாரம்பரியம் இல்லை. இது கம்யூனிஸ்ட் இயக்க தோழலால் நடத்தப்படுகிற போராட்டம். நாங்கள் அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம்னு அண்ணா சொன்னதை பின்பற்றுறவங்க. அப்போது இது மாதிரி திசை திருப்பக்கூடாது. எங்களுக்கு ஒன்றும் முதலமைச்சரோட எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பணி நிரந்தரம் தொடர்பாக கூட தமிழ்நாட்டோட மூத்த அரசியல்வாதி அவர், ரொம்ப அறிவார்ந்த அரசியல்வாதி. 12,000 பேர் நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டவர் அவர். 19/1/2021 அவர் ஒன்றும் விஷயம் தெரியாமலாம் கேட்க மாட்டார். அப்போ அவர் சமூக பொருளாதார அரசியல் காரணங்களை எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்டிருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே தமிழ்நாடே அதை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம முதலமைச்சரோட தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு 19/1/2021 அன்று பணி நிரந்தரம் வேண்டும், 12,000 பேருக்கு வேண்டும், நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு காத்திராமல் வேண்டும் என்று அவர் சொன்னதை மொத்த தமிழ்நாடும் மதிக்க வேண்டும்.
முதலமைச்சரும் மதிக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம். அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை. இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும், தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும். நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த வருகிறேன். எல்லாருமே ஆரம்பிச்சாச்சு போராட்டம். மதுரையில் போராட்டம், திருநெல்வேலியில் போராட்டம், அது கடலூரில் போராட்டம். எல்லா இடங்கள்லையுமே தூய்மை பணியாளருடைய குமுறல், இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்குது. நீங்கள் சுமூகமாக இதை முடியுங்க, நல்லபடியாக முடியுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அதுக்கு பதிலாக எங்களை ஏதோ பகையாளிகள் போல, பாகிஸ்தானில் சேர்ந்தவங்க போல எங்களை நடத்தாதீங்க. பாகிஸ்தானை சேர்ந்தவங்ககிட்டே நல்லா நடந்துக்கணுன்றது எங்களோட விருப்பம், அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் இந்திய நாட்டு மக்கள், நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள், நாங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த மக்கள். அதுக்கேற்ப எங்கள் நடந்துகள்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய பத்திரிகை செய்தியை கொடுத்துடுறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்ததா ஒரு தூய்மை பணியாளர்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஆறு விஷயங்கள் தமிழக அரசு முன்வச்சது இல்லையா, காலை உணவு அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதுக்கு பல சங்கங்கள் முதல்வர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன நினைக்கிறேன், தமிழ்நாட்டோட ஊடகவியலாளர்கள்லாம் ரொம்ப ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் இந்தியாவிலே அப்படின்னு நான் நம்புகிறேன். எது நாடகம் எது நிஜம்ன்றது தெரியும். அப்போது நாடகம் தான், நாடகத்தை அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ தான் வருதா இது? தூய்மை பணியாளர் காலையில் இட்லி போடணும் தோசை போடணுன்னு இந்த போராட்டத்து பிறகு தான் வருமா? இட்லி போடுறது இட்லி போட்டால் தோசை போட்டால் வரவேற்போம். ஆனால் நான் சொல்லுவோம், 3,20,000 பேர் வாரியத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க, 30,000 பேர். எப்படி 2,90,000 பேர் பிரிக்க போறீங்க? யாருக்கு உண்டு யாருக்கு இல்லைன்றத. அப்புறம் நல வாரிய பயன்கிறது ஏற்கனவே இருக்கு, 40 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு. அது வேற விஷயம். இப்போ சில பேரை அழைச்சு நன்றி சொல்றேன்னு சொல்றது அதெல்லாம் வேணான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக அப்போ உங்களுடைய அமைச்சர் சேகர் பாபு, உங்களுடைய அமைச்சர் நேரு அவங்களோட பேசியா பிரச்சனையை தீர்க்க பார்த்தாரு? எங்களோட தானே பேசினாரு. அப்போ பிரச்சனை தீரணும்னா எங்களோட பேசணும். அப்போ பிரச்சனை தீர வேணாம்னா நாடகம் பண்ணணும். எது வேணும்னு பார்த்துக்கிட்டோம். நடத்தப்பட்ட இதே சூழல்ல அமைச்சர் சேகர் பாபு தூய்மை பணியாளர்களை அந்த கோரிக்கைக்காக முதல்வர் நன்றி தெரிவித்து பேரணிலாம் போனாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் உங்களுடைய ஆட்கள் அவங்க தான் அந்த பேரணிலாம் போறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லிருக்கீங்களா உங்களுடைய சம்பவம்? இல்ல, அந்த பேரணியில போனவங்க உண்மையாவே தூய்மை பணியில் ஈடுபட்ட உங்களுடைய சங்கத்தை சார்ந்தவர்களா அல்லது வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு செட்டிங் போட்டு அந்த நாடகமானாங்களா அப்படின்னு கேட்க வர்றாரு. நான் முதலே சொல்லிட்டேன், எது நாடகம் எது நிஜம்ன்றது நிச்சயமா யார் வேணாலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு பெரிய கஷ்டம். சண்டை நாங்க போராட்டம் தொடரோன்றோம். போராட்டம் தொடரும்னு சொன்னவங்க நன்றி தெரிவிச்சு ஊர்வலம் போயிட மாட்டோம். இல்லைங்க, அது தவறுங்க. அது நன்றி தெரிவிச்சு போனவங்க அவுட் சோர்சிங் செய்யப்பட்டவர்கள் அல்ல, அவுட் சோர்சிங் செய்யப்பட்டு வழக்காடுபவர்கள் அல்ல, அங்கு போராட்ட பந்தலில் ரிப்பன் மாளிகையில் இருந்தவர்கள் அல்ல. அவர்கள் வேறு யாரோ. சேகர் பாபு அவர்கள் பெரிய ஆள். அவரால் யாரையும் வரவழைக்க முடியும், கொள்ள முடியும். அவருடைய ஆற்றலை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. இப்போ சார் கூட அதை சுற்றி கேட்டுக்கிறாரு. கடந்த ஆட்சியில 10 மண்டலங்களை தனியார் மயமாக்குறதுக்கு சம்மதம் தெரிவிச்சு இதுவரை இருந்தவங்க திடீர்னு அரசியல் காரணங்களுக்காண்டி போராட்டம் பண்றது என்ன நியாயம்? ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயங்க. இது பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். என்ன பார்க்கணும்னா 10 மண்டலங்கள் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அறிக்கையில் விரிவாக சொல்லியிருக்கோம். அதை பற்றி தனியாரிடம் பொதுத்துறை மின்வாரியம் எல்லாமே போகுது, ஒப்பந்த மையம் நடக்குது. இப்போ என்ன உங்களுக்கு அதுக்கு வித்தியாசம்? ஏன் உங்களுக்கு மட்டும் செய்யணும்? ரொம்ப சரியான கேள்வி. நான் இதுக்கு அறம் சார்ந்த பதில் அப்படின்னு சொல்கிறத விட சட்டம் சார்ந்த பதில் சொல்ல விரும்புகிறேன். மை ஆன்சர் இஸ் பியூர்லி லீகல். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற நேர்வுகளில் ஒப்பந்த மையத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி 2 நீதிபதிகள் அமர்வு மூலமாக ஆணை பெற்று தொழில் தீர்ப்பாயத்துக்கு அவுட் சோர்சிங் நியாயமா இல்லையான்ற வழக்கு போல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவுட் சோர்சிங் 5வது மண்டல அவுட் சோர்சிங், 6வது மண்டல அவுட் சோர்சிங் நியாயமா
என்ற வழக்கு 28/7/2025 தொழில் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு 1/8/2025 அந்த தொழில் தீர்ப்பாயத்தின் அனுமதி பெறாமல் அவுட் சோர்சிங் செய்தால் சட்டவிரோதம். இது போன முறை கிடையாது, இப்போ நடக்கிற மீதி இடங்கள்ல கிடையாது. எங்களுதுல இந்த சட்டவிரோத நடவடிக்கை நடந்திருக்கு. அதனால தான் முதல்வர்கிட்ட கடைசியாக என்ன கேட்டுக்கிறோம்னா, சட்டத்தின் ஆட்சியை காப்பாற்றுங்க, உயர்த்தி பிடிங்கன்னு கேட்குறோம். நீங்க சொல்றது பார்த்தா சட்டப்படி தனியார் ஆக்குனா ஏத்துக்கிறீங்களா? எது சட்டப்படி தனியார் ஆக்குனா நீங்க ஏத்துக்கிறீங்களா? தனியார் சட்டப்படி தனியார் ஆக்க முடியுமான்றதை சட்டப்படி சோதிச்சு பார்க்கலான்ற 10 மண்டலம் ஆக்கியிருக்காங்க. இல்லை. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை அளவில், அதனால தான் நான் ஒன்று சொன்னேன், கொள்கை அளவில் தனியார் மையத்தை நாடு முழுக்க எதிர்க்கிறோம். இப்போ நாங்கள் சந்திக்கிறது 5வது 6வது மண்டலத்தில் எங்கள் சங்கம் வழக்கு தொடக்குதோ போராட்டம் நடத்துதோ இங்கே தான் பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். மற்றபடிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் பணி வேணும்னு தான் எங்களோட கோரிக்கை. அதை பற்றி ஒரு வழக்கோ ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பிரச்சனைக்கு நீங்க காணாம குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கிறது தான் அரசியல். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். என்ன பாயிண்ட்னா, எங்ககிட்ட வழக்குக்கு வராதவங்ககிட்ட நாங்கள் வழக்காட முடியாது, சட்டப்படி செல்லாது. அப்போ எங்களை யார் வழக்கு நடத்த சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வழக்கு நடத்த முடியும். யாருக்கு மற்றவங்களுக்கு நாங்கள் வழக்கு நடத்தினா நீ ஏன் நடத்துறேன்னு கேட்டாங்கன்னா எங்கே பதில் சொல்லுவோம்? சங்கமாக எங்களிடம் யார் நாங்கள் உங்கள் சங்கத்தில் சேர்கிறோம், தொழில் தகராறு எழுப்புங்கள் என்று சொல்கிறார்களோ அவங்களுக்கு தான் சட்டப்படி வழக்கு நடத்த முடியும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுவாங்கன்றோம். சாமானிய பொதுமக்கள் மாதிரியான ஒரு தோட்டத்துல தேன்மொழி என்பவர்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு உங்களை அப்புறப்படுத்தணும்னு உத்தரவிடுறாங்க. ஆனா பின்னால் அவங்க சேகர்பாபுடன் இருக்கக்கூடிய புகைப்படம், முதலமைச்சரோட இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் வெளியே வருது. அவங்க திமுகவுக்கு மிக மிக நெருக்கமானவங்களா இருக்காங்க வெளியே வருது. ஒரு நீதிமன்றத்தை ஒரு கட்சியாக சார்ந்து போய் ஏமாற்றி ஒரு உத்தரவை வாங்கிட்டு உங்களை அப்புறப்படுத்துறதுக்கு வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அது சரியான நடைமுறையா இல்ல நீதிமன்றத்தை ஏமாத்திட்டாங்கன்னு எடுத்துக்கணுமா? அது என்ன சட்ட ரீதியால என்ன இருக்கு? 2 விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, ராம்லீலா மைதானில் ராம்தேவ் அவர் கூட இருந்தவங்கள நள்ளிரவுல தூக்கி போட்டாங்க. அப்போ நீதிபதி சுதந்திரகுமாரும் சௌஹானும் தீர்ப்பு வழங்கினாங்க. ராத்திரியில் தூக்கம்ன்றது மனுஷனோட அடிப்படை உரிமை, அப்போ அதை மீறினது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு விவசாயிகள் போராட்டம் நடந்தது, என்சிஆர் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. உச்ச நீதிமன்றம் இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு நின்றுட்டாங்க. இப்போ இங்கேயும் தலைமை நீதிபதி அப்படி செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தேன்மொழி 41/1888 சட்டம், அந்த சட்டத்தோட 41 பிரிவு, அதில் போடப்பட்ட ஆணை தேன்மொழி கையில் இருக்கு, டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. போலீஸ் போட்ட ஆணை, போலீஸ் எடுத்த புகைப்படம், இதை வச்சு தேன்மொழி வழக்கு போடுறாங்க. அப்படின்னா தேன்மொழி போலீஸால் நிறுத்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு புரியுது. ஆனால் தலைமை நீதிபதி அது புரிஞ்சிக்கல. அப்புறம் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற எடுத்த அணுகுமுறையை ஒன்று காண தவறிட்டாரு, இல்லை கண்ட பிறகும் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்த வேணான்னு நினச்சாரு. இது ரொம்ப கெடுவாய்ப்பானது, அன்ஃபார்ச்சுனேட். அப்போது இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவசரமாக அன்றைக்கே முடிச்சிட்டாங்க. வேறு தொழிலாளிக்கு சாதகமான வழக்குகள், தொழிலாளி நியாயம் கேட்குற வழக்குகள்லாம் டிலே ஆகுது. ஆனால் இந்த வழக்கில் ஒரு 13ஆம் தேதி ஒரு விதமாக நீதிமன்றம் நடந்துக்குது, 14ஆம் தேதி இதே நீதிமன்றம் அரவணைக்குது. ஏழைகளை எளியவர்களை துரதிருஷ்டவசமானது, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். 13ஆம் தேதி நடந்தது வெரி அன்ஃபார்ச்சுனேட். நீதிமன்றம் அப்படி செஞ்சிருக்க வேணாம். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அங்கே ரெஸ்பெக்ட் பண்ணும்போது உள்ளே இருந்து நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். உள்ள என்ன நடந்துச்சு? இல்லை அவமானப்பட்டு ஒருமையில பேசினாங்களா? என்ன நடந்துச்சு? சேகர்பாபு இல்லை, ஒரு விஷயம் என்னன்னா, நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன். நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நான் எங்கள் தன்மானுக்கு விரோதமாக எந்த கொம்பனும் எதுவும் செய்ய முடியாது. யாருக்கும் அஞ்ச மாட்டோம். ஏன்னா மிஞ்சி போனால் வெட்டுவாங்க, குத்துவாங்க, அவ்வளோதானே. அதெல்லாம் தெரியாமையா பொதுவாக இதுக்கு வந்திருக்கோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறோன்னே எதையும் சந்திப்போம். இது எங்களுக்கு புதுசு இல்லை. வழக்குகளோ அல்லது சீருடை அணிந்த சீருடை அணியாத
அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய தாக்குதல்களும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றும் இல்லை. ஜனங்களுக்காக எதாவது நடக்கணும்னா நடக்கட்டும், சந்திக்கிறோம். மற்றபடிக்கு அவமரியாதையாக நடத்துவதை எந்த கட்டத்தில் எங்கிருந்து வந்தாலும் அதை ஒருபோதும் எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கூடாது. எங்கள் இயக்கத்தோட பேர் உழைப்போர் உரிமை இயக்கம். உரிமை இயக்கம், கெஞ்சுற இயக்கம் இல்லை, அடிபணிந்து கெஞ்சுகிற இயக்கம் இல்லை. உரிமையை கேட்குற பேசுகிறோம். ஆனால் அதே நேரம் டிஸ்கஷன் கரெக்டாக நீங்கள் கேட்டது வந்து ஒருமையில் மரியாதை குறைவாக பேசினார்களான், அது இடம் இல்லைன்ற. அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நாங்கள் கலந்து கொள்ள இடமில்லை, யாரோடையும் கலந்துக்க மாட்டோம். அப்படி இந்த போராட்டம் நடத்தப்படுது. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு அதே இடத்துல முதல்வர் அமைச்சு மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. நிறைய அவரை சந்திக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கம்யூனிஸ்ட் கூட்டத்துல முதல்வர் நிறைய கலந்துட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஒரு விஷயம் சொல்றோம், சிபிஎம்மும் சரி சிபிஐயும் சரி, சிபிஐ மாநாட்டிலேயே தனியார் மயத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். உங்கள் கவனத்துக்கு. அடுத்து மாநகராட்சியில் தூய்மை பணியாளர் சென்னையில் எழுத்தியிருக்கிற கோரிக்கை நியாயமானதை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு மரியாதைக்குரிய சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேட்டி வந்திருக்கு, நாங்கள் வந்து பணி நிரந்தரம் என்ற கருத்தில் வலுவாக நிற்கிறோம், மாநகராட்சி தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றதுதான் நாங்கள் எடுக்க முடியும். இப்பவும் நான் சொல்றேன், இந்த இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, எடுப்பாரு இல்லை ஏமராமன் கெடுப்பாரு இன்றி கெடுன்றாங்க. நம்ம முதலமைச்சருக்கு யார் ஆலோசனை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. முதலமைச்சருக்கு யாராவது இது ரொம்ப சோஷலி சென்சிட்டிவ், அடித்தட்டு மக்கள் விஷயம், நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் நாங்கள் பேசுறதுக்கு தயார், நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க, அதனால் வந்து பேசி தீர்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும். நீங்கள் இப்பவும் சொல்கிறோம், அதில் ஒன்று சொல்கிறோம், வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்களால் போக முடியும், ஜெயிக்க முடியும். ஆனாலும் முதலமைச்சர் மூலமாக தீர்வு வந்தால் மகிழ்ச்சியோடு ஏற்றுப்போம். இந்த தொழிலாளர்கள்லாம் அந்த இரவு வந்து காவல்துறை கடுமையான தாக்கினாங்க, அதன் பிறகு கைது செய்தார்கள். மீண்டும் இதே போராட்ட காலத்துக்கு வர தயாரா இருக்காங்களா, இல்ல இது மாதிரி காவல்துறை அடிமை இருக்கும், ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயத்தோட தான் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க? போராட்ட தயாரான மனநிலை இருக்காங்களா, ஒதுக்கப்பட்ட பிறகு பின்வாங்கக்கூடிய மனநிலை இருக்காங்க? நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு நெடுக வந்து ஜனங்க எல்லா அடக்குமுறையும் தாண்டி போராடிட்டு தான் இருக்காங்க. போராட்டம் ஓயாது, கடல் அலை ஓயாது, போராட்டமும் ஓயாது. அநீதி இருக்கிற வரைக்கும் நீதிக்கான மனிதர்களுடைய போராட்டம் ஓயாதுங்க. மாநகராட்சியில நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தூய்மை பணியாளருடைய போராட்டம் ஓயாது. எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எங்களால் வந்து சந்திக்க முடியும், அதை தாண்டி போக முடியும். இல்லை, அனுமதி கொடுத்த கடிதத்துக்கு அவங்க ஒன்மையாக அதை ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். சொல்லட்டும், உங்களுக்கு அனுமதி உண்டு, அனுமதி இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும். அவங்க இல்லை, இதுக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லிங்க. கோர்ட் தீர்ப்பு இருக்கு, கோர்ட்ல அவங்களும் பார்ட்டி. அப்ப தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, they are entitled to protest A, B, you will have to அதுக்கான ஸ்பேஸ் வந்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்றது? உங்களுக்கு தலைமை நீங்கள் தமிழ்நாட்டோட தலைமை நீதிபதியை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டோம். தமிழ்நாட்டோட தலைமை நீதிபதி சொல்கிற விஷயங்களை கட்டுப்படுத்தாதுன்னு மரியாதைக்குரிய திரு அருண் சொன்னாருன்னா ரொம்ப நல்லது. சொல்லட்டும், நீங்கள் கேள்வி அவங்கக்கிட்ட கேட்கணும், கேளுங்கன்ற. இது மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு, என்ன பண்ணுறீங்கன்னு கேளுங்கன்ற. மாற்று இடம் நாங்கள் வந்து ஒன்று அங்கே பக்கத்துலேயே அள்ளிக்குளம் கட்டிருக்கோம், இன்னொன்று ராஜரத்னம் ஸ்டேடியம். நம்ம சங்கம்லயே வந்து மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸோட ஏதாவது இணைஞ்சு அவங்களோட டிமாண்ட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமா, இல்ல இப்ப சென்னை கார்ப்பரேஷன் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? இல்லை, இது போற போக்கு பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அதோட இயற்கையா ஒரு தண்ணியோட ஓட்டம் மாதிரி போற போக்கு பார்த்தா இது தமிழ்நாடு தழிய தூய்மை பணியாளருடைய போராட்டம் அப்படின்ற மாதிரி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்றீங்க. இது வந்து ரொம்ப இயற்கையாக ஒன்றோடு ஒன்று கலக்கும். ஏன்னா எல்லாருக்குமே பணி நிரந்தர கோரிக்கை இருக்கு, எல்லாருக்குமே ஜிஓ 62 படி சம்பளம்ன்ற கோரிக்கை இருக்கு, எல்லாருக்குமே அவுட் சோர்சிங் வேணான்ற கோரிக்கை இருக்கு. அப்போ இந்த கோரிக்கைகளுக்காக
தமிழ்நாடு முழுவதும் சாதாரண மக்கள் ஒன்றாக சேருவதுன்றது மிகவும் இயல்பாக உடனடி எதிர்காலத்தில் நடக்கும். நாங்களும் அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அன்று சென்னை மாநகராட்சியில பேட்டி கொடுக்கும் பொழுது செய்தியாளர் சந்திக்கும் பொழுது அமைச்சர் சேகர்பாபு அப்பெல்லாம் ஒரு வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல அது தேர்தல் வாக்குறுதியில இருக்குன்றது இப்ப எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் வீட்டுக்கோ இல்ல தலைமைச் செயலகத்துக்கோ இந்த தேர்தல் வாக்குறுதியை கடிதம் மூலமா அனுப்பி ஏதாவது போராட்டம் திட்டமிட்டீங்களா? அப்படி ஏதாவது அறவழி போராட்டங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல திரும்பவும் இதே மாதிரி இடம் கேட்டு தான் போராடுவீங்களா? ஏன்னா தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கணும் ஒரு அமைச்சரே சொல்றப்ப உங்களோட போராட்டத்துடைய வடிவம் வேற இருக்குமா இல்ல அதே தானா? இந்த இடம் கேட்டிருக்கோம். நான் என்ன நம்புறேன்னா, சட்டத்திற்கு உட்பட்டு போராட்டம் நடக்கும், அற வழிப்படி போராட்டம் நடக்கும். இது ரெண்டுத்தையும் எனக்கு மாறுதல் இல்லை. ஏன்னா நம்ம நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது, ரூல் ஆஃப் லாவுக்கு உட்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், நாங்கள் அதை மீற தயார் இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த ஒப்பந்த மையத்துக்கு எதிராக பணி நிரந்தரத்துக்காக திரும்ப திரும்ப வேறு வேறு விதங்களிலான போராட்டத்தை எடுத்து தான் ஆகணும். அது செயல் தந்திரத்துக்கு உட்பட்டது. இருக்கிற நிலைமைகளுக்கு ஏற்ப எடுப்போம். சில போராட்டங்களை முன்னறிவிப்பு தராமல் எடுப்போம். போராடவே கூடாது. நம்ம நாட்டில் அரசியலமைப்பு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வன்முறை இருக்கக்கூடாது, ஆயுதம் இருக்கக்கூடாது, அமைதியாக போராடலாம், மனித உடலையே ஆயுதமாக்கலாம். உப்பு சத்தியாகிரகம் இந்த நாட்டில் தான் நடந்தது. வேறு வேறு விஷயம் நடந்தது. வெள்ளைக்காரன் திருப்பி திருப்பி அடித்தான், வாங்கிட்டு தான் ஜனங்க செஞ்சாங்க. அது மாதிரி போராட்டத்தை காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம், விதவிதமான போராட்டங்களை எடுப்பதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்புறம் வேலை இருக்குமா இருக்காதான்றத பத்தி தெளிவா அவங்க சொல்லல. பட் அந்த அளவுக்கு தான் மீனிங் வருது. முடிஞ்ச சேரத்தாதான் ப்ரொடெஸ்ட் கூட செய்யணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போறோன்ற பட்சத்துல ஆப்வியஸ்லி இப்போ சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கும் அடுத்த லைவ்லிஹுட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான இதுதான் இருக்கும். ஸோ அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? இல்லை, ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு நாட்டுப்பாடல் இருந்தது. ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளக்காரன். ராம்க்கு யார் எங்களுக்கு இன்னைக்கு வா அன்னைக்கு வான்னு சொல்கிறதுக்கு? கார்பரேஷன் எங்களுது. கார்பரேஷன் வேலைக்கு நாங்கள் போவோம். ராம்கிக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை. ராம்கியோட அந்த 31/8 அல்டிமேட்டம் எங்களை கட்டுப்படுத்தாது. பல அல்டிமேட்டம் வந்துச்சு, ஒரு அல்டிமேட்டம் இல்லை. அல்டிமேட்டம் அவங்க தான் மாற்றுறாங்க. நாங்கள் எங்கள் கோரிக்கையில் உறுதியாக நிற்கிறோம். நான் அதை பற்றி முன்னுமே சொல்லிட்டேன். மாநகராட்சி தான் முதல்வர் கட்டத்தில் வைக்கிறாங்க. இப்போ நீங்க முதல்வருக்கு தான் வைக்கிறீங்க. ஆனா ஊழியர்கள் கைது பண்ண சமயத்துல ஒரு கூலி படம் பார்த்துட்டாங்க, ஒரு படம் வெளியாகி சர்ச்சையாச்சு. 2 முறைலாம் இருக்கு. முதலமைச்சர் நீங்க சொல்ற இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் பாருங்க. எங்களுக்கு என்ன சங்கடம் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு மாதிரி அகில இந்திய அளவில் பிஜேபி நான் பிஜேபின்னு இருக்குது, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது. அப்போ திமுகவுடைய நட்பு வட்டம், சமூக நீதி, திராவிட மாடல்கள் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. எங்கேயோ ஒரு விஷயம் வருது, விடாமல் என்ன வருதுன்னா, ஏதோ திரு மு.க. ஸ்டாலினுக்கு நாங்கள் ஏதோ வேண்டாதவர்கள் போடுவோம், அவர் விஷயத்தில் எங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரியும், நாங்கள் அரசியல் காய்களை நகர்த்துவதாகவும் நினைக்கிறாங்க. இது மாதிரி இடத்துக்கு, இது மாதிரி விஷயத்துக்கு இடம் தர வேணான்னு நினைக்கிறோம். அவ்வளோதானே தவிர அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்க இருந்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் தேர்தலை பற்றி சொல்லலை, யாருக்கு ஓட்டு போடணுன்றதை பற்றி பேசலை, ஆட்சியை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி ஒட்டுமொத்தமான விஷயங்கள் பேசுறது செய்யலை. அதுக்கான நேரம் வரும்போது அது பேசுவோம். இன்றைக்கி நாங்கள் தூய்மை பணியாளர் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுகிறோம். இது முடிவில் மாற்றம் வருது, முதல்வர் கையில் இருக்கு. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற ஒரு அணுகுமுறையை எடுக்கிறோம்னு வைங்க. அவர் கேட்கறது என்னன்னா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய மனதில் தான் நீங்களும் இருப்பீங்க, உங்களோட சங்கங்கள்லாம் இருக்கும்ன்றதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால்
கூலிக்கு வேலை கேட்டு போராடக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு புறம் அடித்து உதைக்கப்படக்கூடிய அதே நேரத்துல முதலமைச்சர் கூலி படம் போய் ரஜினிகாந்தோட படத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அதை உங்க சங்கம் கண்டிக்குதா இல்ல ஆதரிக்குதா அப்படின்னு அவருடைய கேள்வி அந்த தொழில வச்சார். அவர் கேள்வி நீங்க விளக்கிட்டீங்க. இருந்தாலும் முதலமைச்சர் கூலிக்காரர்கள் பக்கம் நிக்கட்டும்னு கேட்டுக்கிறாங்க. முதலமைச்சர் கூலிக்காரர்கள் பக்கம் நின்றார் என்றால் மகிழ்ச்சி அடைவோம். ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ஒரு நீதிமன்றம் இந்த மாதிரி அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி எப்பவுமே அப்புறப்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர்கள் அப்புறம் விசிகால திருமா அவர்கள் இவர்கள் அந்த நேரத்துல உங்களோட கைகோர்த்து நின்று இருக்கணுமோ அது மிஸ் ஆயிடுச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நாங்கள் நண்பர்களை அதிகமாக்கிக்கவும் நண்பர்களோடு இருக்கிற உறவை பலப்படுத்திக்கவும் விரும்புகிறோம். நீங்கள் நாங்கள் கடைக்கோடி மனிதர்கள். எங்களுக்கு பொது சமூகம் குடிமை சமூகத்தோட ஆதரவு தேவையில்லைங்க. அரசியலாளர்கள் சமூக இயக்கங்களோட ஆதரவு தேவைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கும் அவங்களுக்கு இடையிலான உறவுல விரிசல்கள் உருவாவது போல் எதையும் சொல்வதற்கு நாங்கள் தயாரில்லைன்னு. இல்லை இதில் அவங்களுக்கே கூச்சமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் அடித்து கையை உடைக்க பார்த்து உயிர் உறுப்பெல்லாம் நசுக்கி பெண்கள்னு பார்க்காம தாக்குதல் நடத்திட்டு சட்டுன்னு பேச கூப்பிடுறதான்னு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க போல தெரியுது. அப்படி ஒரு கூச்சம் இருந்ததுன்னா, அறம் சார்ந்த கூச்சம் இருந்ததுன்னா அது மகிழத்தக்கது. சீக்கிரமே அந்த கூச்சம் போய் எங்களோட பேசி தீர்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவோம். காவல்துறைக்கு இப்போ புகார் கொடுத்துருக்கோம். அப்படி நாங்களும் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதும் நாங்களும் வழக்கு போடுறதுக்கும் தயாராகிட்டு இருக்கோம். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறதுனால மென்மையான ஒரு முனைப்பாடு. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியே இருந்தாலோ அல்லது இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு ஆதரவா வீரியமா போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் திருப்பி மீண்டும் சொல்றேன். இந்த எளிய மனிதர்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் பேராதரவு தேவைப்படுகிறது. எங்களது ஆதரவை அதிகரித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஒழிய எங்களை ஆதரிப்பவர்களோடு எங்களுக்கு இருக்கிற உறவை நாங்கள் கொஞ்சம் கூட அதில் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு கவலையோடு இருக்கோம்.